இந்த திராவிடர் கட்சிகளை சொல்லக்கூடிய அதிமுக, திமுக அவங்க வந்து நாங்க தான் அடுத்தது ஆட்சி அமைக்க போறோம்னாங்க. நெறைய எக்ஸிட் போல் வந்து அவங்க தான் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. 118க்கு மேல தொகுதி ஜெயிப்பாங்கன்னுலாம் சொன்னாங்க. ஆனா நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. ம். 59 தொகுதி திமுக ஜெயிக்குது. 47 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அப்பேற்பட்ட பெரிய கட்சிகளே இந்த அலையில விஜய்ங்கிற ஒரு அலையில அடிச்சுட்டு போகும்பொழுது, நாங்கலாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதிலும் குறிப்பா வந்து இன்னி இருக்கக்கூடிய சூழல்ல அன்புமணி வந்து ஒரு பாமக தொண்டர்களும் பெரும்பாலும் வந்து தாவேகாவுக்கு மாறிட்டாங்களா? இல்ல மாறிட்டாங்கன்னு சொல்ல விஜய் முடியாது. இல்ல மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அ வாக்குகள் வந்து பரிமாற்றம் நீங்க நடந்திருக்கு. அலைன்னு சொல்றீங்க. ம். விஜய் அலைன்னு பல கட்சிகள் வந்து விமர்சிக்கிறாங்க. அந்த அலையில பாமக தொண்டர்களும் வந்து மாறி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. நிச்சயம் போட்டிருப்பாங்க. அப்படிதான் அன்புமணி தரப்புல இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. நிச்சயம் போட்டிருப்பாங்க. அதாவது அன்புமணி நல்ல ஒரு பலமான கூட்டணியில சேர்ந்திருந்தாரு. ம். ஆனா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கூட்டணி அந்த அளவுக்கு பலமான இல்ல. கூட்டணினாக்கா பாஜக வந்து ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. பெருசா கொஞ்சம் வெற்றி பெறல. அதுதான் சார் அதிமுகவும் விஜய் வந்து சார் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறலையே. இன்னைக்கு முதல்வரா பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. ம். திமுக, அதிமுகன்னு மாத்தி மாத்தி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு சலிப்பு இருந்தது. இது புதுசா யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்த நேரத்தில மக்கள் எல்லாமே வந்து ஒரு அலை மாதிரி விஜய் பக்கம் இல்ல இப்ப வீசுச்சு. நீங்க சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஆ மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆதரவாக 4 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வந்து பாமக தொண்டர்கள் போட்டு போட்டு வெற்றி பெறல. கூட்டணி அதிமுக, நிச்சயம், பாஜகவோட கூட்டணியோட ஓட்டுனால வெற்றி நிச்சயம். பெற்றிருக்காங்க. அதுக்கு ரீசனும் இருக்குங்க. ம். வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீட்ட வந்து எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல தான் வந்து அவரு ஒரு சட்டமா கொண்டு வந்து அத நிறைவேத்துறதுக்கு முயற்சி செஞ்சாரு. அதுக்கடுத்தது திமுக ஆட்சி காலத்துல அது நிறைவேறாம போச்சு. திமுகவுல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே அத நிறைவேத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா 5 வருஷத்துல அவங்க அதுக்கான முயற்சி எதுவுமே பண்ணல. கோர்ட்டு ஈவன் அ ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க குடுக்கறத நாங்க தடுக்க முடியாது. ஆனா டேட்டாவ சீக்கிரம் நீங்க கலெக்ட் பண்ணுங்கன்ற மாரி சொன்னாங்க. இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசியிருக்காரு. வரவேற்கத்தக்க விஷயம். இது திமுக ஆட்சி காலத்துல செஞ்சிருந்தா வன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும். அது ம். கிடைக்காதனால இல்ல இதுல வன்னியர்களுடைய வெறுப்பு என்பது திமுக மேல இருந்தது. ம். எடப்பாடிக்கு வந்து அந்த இப்ப 10.5 ஆக்ட்டா கொண்டு வந்ததுனால வன்னியர்கள் மத்தியில எடப்பாடிக்கு ஒரு நல்ல நேம் இருந்தது. ஆனா அதுதான் அன்புமணிக்கு போன தேர்தல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கலையே. எங்க அந்த ஜெயிக்கலன்னு சொல்றீங்க? இடஒதுக்கீடு அறிவிப்பு வந்து சொன்னாரு ம். 10.5 விழுக்காடு. ஆனா வந்து நீங்க கணக்கெடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல தான் அறிவிப்பு வந்துச்சு. நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலை மையப்படுத்தி அந்த அதுதான் அறிவிப்பு சார். வரும்னு சொன்னாங்க. ஆனா வெற்றி பெற இல்ல, இல்ல. முடியலையே. வன்னியர்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கக்கூடிய வட மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல அதிகமா யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. நீங்க ம். அப்படிதான் பார்க்கணும்.